senior radiation oncologist at MGM Cancer Institute. And in the procedure என்னன்னா ஒரு ஸ்டேஜ் 2 ஆன ஒரு breast cancer patient. அவங்களுக்கு வந்து it was decided to conserve the breast. அந்த breast-ஐ வந்து conserve பண்ணுன்னு சொல்லி we had a discussion with the patient. அவங்களும் they wanted the breast to be conserved. அதனால we decided to go for lumpectomy and axial dissection. அது வந்து அது சர்ஜன்ஸ் ரோல். அவர் ஆங்கோ சர்ஜன் did this thing. லம்பெக்டமிங்கிறது அந்த கட்டியை மட்டும் ஒரு மார்ஜினோடு எடுத்து அனுப்புறது. அது முடிச்சதுக்கப்புறம் தென் தி பிராக்கியோதெரபிஸ்ட் ஆஸ் ஐ டூ வாட் அவங்க பண்ணுற அதே நேரத்தில் போய் அதே அனஸ்தீஷியா எஃபெக்ட்லேயே போய் டியூப்ஸ்னால் சின்ன சின்ன டியூப்ஸ் தான், லெஸ் தென் 1 millimeter டியூப்ஸ். இந்த டேட்டூ பண்ணுறாங்களா அது கூட இட் பி பெயின்ஃபுல் நினைக்கிறேன். அவ்வளோ கூட அது பெயினே கிடையாது. அண்ட் அனஸ்தீஷியா அந்த டியூப்ஸ் வந்து டியூமர் பெட், அந்த டியூமர் எடுக்கிற அந்த பெட்டு அந்த மட்டும் விக்கிவ் வாட். இவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒன்று டீப் பிளேன் ஒன்று சூப்பர்ஃபிஷியல் ஒன்று அதை பண்ணி முடிச்சுட்டு தென் வி கேம் அவுட். அதுக்கப்புறம் அந்த கத்தீட்டர் வி டேக் சிடி ஸ்கேன் பண்ணி கரெக்டாக இருக்கா, கரெக்டான இடத்துல இருக்குதா, கரெக்டான லொக்கேஷனில் இருக்குதான்னு பார்த்துட்டு தென் வி கோ ஃபார் அ பிளானிங். இட்ஸ் கால்ட் அஸ் பிராக்கியோதெரபி ரேடியேஷன் பிளானிங். அது வந்து மெடிக்கல் ஃபிசிசிஸ்ட் டூ பிக் ஜாப் இன் இட். அண்ட் 3D conformal எல்லாம் பண்ணி கொடுத்து we give a 3D planning முடிச்சுட்டு then we decide to go for this thing. We decide to go for 4 fractions. ஒரு ஃப்ராக்ஷன்னா ஒரு ட்ரீட்மெண்ட். மார்னிங் ஒன்று 6 hours கழிச்சு ஈவினிங் ஒன்று, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒன்று, அடுத்த ஒரு 6 hours கேப் கழிச்சு 4th. மொத்தம் 4 fractions we give. This is known as boost brachytherapy. And the boost அப்புறம் they have to go for external radiation later part. இது ஏன் ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி கொடுக்குறோன்னா அந்த காஸ்மெட்டிக் அவுட்கம். ஃபுல்லாகவே எக்ஸ்டர்னல் ரேடியேஷன் கொடுத்தோன்னா தேர் குட் பி அ ரீசன் ஆஃப் பிகமிங் ஃபைப்ரோசிஸ், அது கட்டி ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்டர்னல் ரேடியேஷன் கொஞ்சம் இன்டர்னல் ரேடியேஷன் டிவைட் பண்ணி கொடுத்தோன்னா இந்த காஸ்மெட்டிக் அவுட்கம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை நம்ம பண்ணியிருக்கோம், நல்ல ரிசல்ட் வரும். வி ஹவ் டன் திஸ் இன் நம்பர் ஆஃப் கேசஸ், நல்ல ரிசல்ட் வரும்னு நம்பிக்கை இருக்குது. மெயினாக இதனுடைய நோக்கம் என்னன்னா, முதல்லலாம் வந்து புற்றுநோயை பொறுத்த மட்டும் பூர்ணமாக குணப்படுத்தணும் அப்படின்ற ஒன்று தான் குறிக்கோளாக இருந்தது. இப்போ அந்த குறிக்கோள் நம்ம அடைஞ்சிட்டதுனால பெரும்பாலும் வேறு முக்கியமாக 3 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். எந்த ஒரு புற்றுநோயாளிக்கும் குணப்படுத்தின பிறகு நம்ம சிகிச்சை செய்த அந்த உறுப்பு அவரால் பயன்படுத்த முடியுமா, ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொல்கிறது. அது இப்போ மார்பகத்தை பொறுத்த மட்டும் அது பெரிய இது ரெலவன்ஸ் இல்லை, பட் மற்ற உறுப்புகளுக்கு அது பொருந்தும். 2வது, நாம் கொடுக்குற சிகிச்சைனாலேயே நீண்ட காலத்தில் ஏதாவது பக்க விளைவுகள், அந்த ஏதாவது உறுப்பை பாதிக்கக்கூடிய விளைவுகள், அதனால் நோயாளிக்கு வரும் பிரச்சனைகள், இதை தவிர்ப்பது. 3வது தோற்றம். இது முக்கியமாக வந்து வெளியில் இருக்கும் உறுப்புகளுக்கு பொருந்தும், முக்கியமாக முகத்துக்கு பொருந்தும், மார்பகம் பொருந்தும். அதுபோல் வெளி உறுப்புகளுக்கு தோற்றமும். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சிகிச்சை வந்து 2 விஷயங்களை அது டேக்கிள் பண்ணுது. ஒன்று வந்து பக்க விளைவுகள், நீண்டகால பக்க விளைவுகள். அவர் சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி சருமத்திலையும் சரி, நுரையீரலையும் சரி, இடது பக்க மார்புக்கு பொறுத்த மட்டும் இருதயத்துக்கும் சரி நல்ல பாதுகாப்பு இருக்கிறது. 2வது, அந்த பெண்மணிக்கு அவருடைய மார்பகம் முடிந்த மட்டில் வந்து இயற்கையாக எப்படி இருந்ததோ அதே போல் ஒரு தோற்றத்தை நம்ம கொடுக்க முயற்சிக்கிறோம்.